நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட கோரிய வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணை. தமிழகம் முழுவதும் ஆர்டிஓ அலுவலகங்களில் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் 37,81,000 ரூபாய் பறிமுதல். சந்தேகத்திற்குரிய வகையில் 5,95,000 ரூபாய் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதும் கண்டுபிடிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழை. நெடுஞ்சாலை ஓரம் வைக்கப்பட்டிருந்த ராட்சச விளம்பர பேனர்கள் காற்றில் கிழிந்து மின்சார ஒயர்கள் மீது விழுந்ததால் பரபரப்பு. சிவகங்கை சுற்றுவட்டாரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சுற்றுவட்டாரத்தில் பெய்த பலத்த மழையால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் குன்னூர், தொட்டபெட்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. மத்திய பேருந்து நிலையம் அருகே ரயில்வே பாலத்தை தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை அம்பத்தூரில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் ஐடி நிறுவன கண்ணாடி கதவுகள் ஆட்டம் கண்டதால் பரபரப்பு. ஐடி ஊழியர்கள் அலறியடித்து ஓடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 37% குறைவாக பதிவு. கேரளம், கர்நாடகாவிலும் பற்றாக்குறை உள்ள நிலையில் வடமேற்கு மாநிலங்களில் இயல்பை விட கூடுதலாக மழை பொழிவு. பருவமழை காலத்தில் கொசுக்களால் பரவும் நோய்களை தடுக்க பொது சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கை. கொசு ஒழிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்த சுகாதார அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் சோமசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்தின் அருகே உள்ள மின்கம்பத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என மெட்ரோ நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. நேற்று இரவு 8:31 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இரவு 8:42 மணிக்குள் தீ முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வியட்நாம் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்களில் தீரத்துடன் செயல்பட்ட அமெரிக்க முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு அந்நாட்டின் உயரிய விருதான மெடல் ஆஃப் ஆனர் விருது வழங்கி கௌரவிப்பு. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீரர்களுக்கு அதிபர் ட்ரம்ப் விருதுகளை அணிவித்தார். உலக நாடுகளின் நம்பகமான கூட்டாளியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக தொடர்ந்து 12 ஆண்டுகள் நாட்டிற்கு சேவை செய்தது பெரும் பாக்கியம் என்றும் பாரிஸ் நகரில் இந்திய வம்சாவளியினருடைய பேச்சு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கில் இன்று தீர்ப்பு. மத்திய அரசு காரசாரமான வாதங்களை முன்வைத்த நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. டெலிகிராம் தகவல் பரிமாற்ற செயலி பயங்கரவாதம், நிதி மோசடி, போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு துணை போவதாக மத்திய அரசு குற்றச்சாட்டு. சமூகத்தின் அடித்தளத்தையே சிதைக்கும் வகையில் டெலிகிராம் செயலி இருப்பதாகவும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல். தமிழகத்தில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்ற அறிவிப்பிற்கு பாமக தலைவர் அன்புமணி வரவேற்பு. பாமகவின் 46 ஆண்டுகால கனவு நனவாகி உள்ளதாக அறிக்கை வெளியிட்டு முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி. கர்நாடகாவில் சட்ட மேலவையில் 7 உறுப்பினர்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் 5, பாஜக 2 இடங்களில் வெற்றி. பாஜக மற்றும் ஜனதா தளம் கட்சி மாறி வாக்களித்ததால் காங்கிரசின் 5வது வேட்பாளரும் வெற்றி பெற்றதாக குற்றச்சாட்டு. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பலத்த மழை கொட்டியது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்கர் மாவட்டத்தில் உள்ள காய்கறி மொத்த விற்பனை சந்தையில் பயங்கர தீ விபத்து. பல 100 அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். उसको छोड़ो, जो जलने जैसा है उसको बुझाओ वहाँ पर. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நகைச்சுவை நடிகர் நாஞ்சில் விஜயன் மீது திருநங்கை மீண்டும் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். ஏற்கனவே காதலித்து ஏமாற்றியதாக புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். கடந்த 16ஆம் தேதி தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நாஞ்சில் விஜயன் ஆபாச வார்த்தைகளால் திட்டி மன உளைச்சல் ஏற்படுத்தியதாகவும் சூர்யாதேவி என்பவரையும் பற்றி அவதூறாக பேசியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவரிடமிருந்து தனது பணத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் சென்னை காவல் ஆணையரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். என்னுடைய குடும்பத்தை பற்றியும் என்னை பற்றியும் அவதூறாக அசிங்கமாக பேசினார். அந்த ரெக்கார்ட்லாம் நான் வச்சுருக்கேன். கூட 2 பெரியவங்க வந்து சப்போர்ட்டுக்கு கான்ஃபரன்ஸ் காலில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து மரியாதை இல்லாமல் அவ்வளோ அனாவசியமாக பேசுகிறான். என் காசை கேட்டதுக்கு தயவு செய்து சிஎம் சாருக்கும் சரி, கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் இருக்கிற சாருக்கும் சரி, என்னோட பணத்தை வாங்கி கொடுங்க எப்படியாவது. இந்த வாட்டி நான் கேஸ் வாபஸ் வாங்கவே மாட்டேன். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் இருந்த வீட்டிற்குள் இரவு நேரத்தில் வடமாநில இளைஞர் ஒருவர் அத்துமீறி நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டின் உரிமையாளர் கூச்சலிட்டதை தொடர்ந்து அக்கம்பக்கத்தினர் அந்த இளைஞரை மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்தனர். தகவலறிந்து வந்த கவரப்பேட்டை போலீசார் காயமடைந்த அவரை சிகிச்சைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் எந்த நோக்கத்தில் வீட்டிற்குள் நுழைந்தார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பள்ளி மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்த 41 வயது நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். பள்ளியில் நடைபெற்ற சிங்கப்பெண் சிறப்பு படை போலீசாரின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறுமி தன்னிடம் நடந்த பாலியல் சீண்டல் சம்பவத்தை பெற்றோரிடம் தெரிவித்தார். இதையடுத்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சாகுல் அமீது என்பவரை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நடவடிக்கைக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை போலீசாருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. காரைக்காலில் 16 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட இளம்பெண்ணுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
கடந்த 2019ஆம் ஆண்டு காரைக்காலைச் சேர்ந்த 16 வயது சிறுமி மாயமானதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் கோட்டுச்சேரியைச் சேர்ந்த கலை அமுது என்ற பெண் சிறுமியிடம் நெருங்கி பழகி திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி சென்னைக்கு அழைத்து சென்றது தெரியவந்தது. பின்னர் சிறுமியை மீட்ட போலீசார் நடத்திய விசாரணையில் கலை அமுது சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதை கண்டறிந்தனர். மேலும் இந்த சம்பவம் அறிந்திருந்த காரைக்காலைச் சேர்ந்த கணேசன் என்பவர் சிறுமியை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து இருவரும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். வழக்கை விசாரித்த காரைக்கால் போக்சோ நீதிமன்ற நீதிபதி மோகன் கலை அமுதுவுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 20,000 ரூபாய் அபராதமும், கணேசனுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய அதிபர் ட்ரம்ப் அனைத்து வகைகளிலும் அழுத்தம் கொடுத்ததாக ஈரானின் புதிய உச்ச தலைவர் விமர்சனம். தேசத்தின் நலனுக்காகவே அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் விளக்கம். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு விரைவான அனுமதிகளை வழங்க ஈரான் ஒப்புதல். கடலுக்கு அடியில் பதிக்கப்பட்ட கன்னி வெடிகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அறிவிப்பு. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் லீக் ஆட்டத்தில் போஸ்னியாவை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சுவிட்சர்லாந்து அபாரம். முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்காத நிலையில் இரண்டாம் பாதி விறுவிறுப்பாக நடைபெற்றதால் ரசிகர்கள் உற்சாகம்.